நெல்லையில் 2 சக்கர வாகனத்தில் வந்த கும்பல் ஒன்று தச்சநல்லூர் காவல் நிலையத்தையும் தாழையூத்து சோதனைச் சாவடியையும் குறிவைத்து அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். வணக்கம். என்ன நடந்தது நாகராஜன்? நெல்லை மாநகர் தச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் முன்பாக இன்று மதியம் கடந்த சில மணி நேரத்துக்கு முன்பாக பைக் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டே வீசியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இதே போன்ற ஒரு சம்பவம் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே பெட்ரோல் வெடிகுண்டு இதே தச்சநல்லூர் காவல் முன்பாக வீசப்பட்டது. அப்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போது மீண்டும் பெட்ரோல் குண்டு என்பது தச்சநல்லூர் காவல் நிலையம் முன்பாக வீசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குண்டு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையின் முதற்கட்ட தகவல் தெரிய வந்தது என்னவென்றால், நேற்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக, அதாவது ஊரடங்குடி பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்த ஒரு கும்பலை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அது 5 பேர் இருந்த போது 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்ட ஒருவரின் தம்பி தான் அவருடைய ஆதரவாளரும் வந்து தனது அண்ணனை கைது செய்வதற்காக காவல்துறை மீது பெட்ரோல் குண்டு வீசுவதற்காக, அதாவது காவல் நிலையம் முன்பாக பெட்ரோல் குண்டு வீசி சோதனை சாலை முன்பாக பெட்ரோல் குண்டை வீசியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள மாநகர பகுதியில், குறிப்பாக காவல் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல் நிலையம் முன்பாகவே இந்த பெட்ரோல் குண்டு வீச ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரைவில் அது சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு வந்த நபர்கள் அவர்கள் வாகனத்தின் அனைத்தும் தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.